அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபர் உங்ககிட்ட எப்போ கதைப்பாங்க, எப்படி கதைப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ மட்டும் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ மட்டும் இங்கே நான் 2 பைல் வச்சுக்கேன். இது ப்ளூ கலர் பைல் நம்பர் 1, க்ரீன் கலர் பைல் நம்பர் 2. நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணினாலும் சரி, இல்லைன்னா இந்த ஸ்டோன்ஸ் வழியாக நீங்கள் உங்கள் பைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாலும் சரி. இது ஒயிட் கலர் ஸ்டோன், சரியா? ஸ்டோனை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒயிட் கலர். ஓகே, ஸோ இது பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2க்கு இது பிங்க் கலர் ஸ்டோன். ஓகே, பிங்க் கலர் ஸ்டோன் வடிவாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் பைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங்குள்ளே வந்துடலாம். ஓகே, ஸோ இது நம்ம எதையுமே நம்ம ரீடிங்கில் எதுவும் மெழுகூட்டியாக தான் சொல்ல போகிறது கிடையாது. நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு தராங்களோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஃபைல் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபைல் 1க்கான ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹாய் ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஏஞ்சல் லவ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களோட மெசேஜ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்குள்ளே போவோம். சரியா? இப்போ அவங்க என்ன மெசேஜ் தராங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு டைம்னு அதாவது இப்போ அவங்க கூட இல்லாத இந்த தருணம் ரொம்பவுமே உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் சேர்ந்துருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, நிறைய நினைவுகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பிரிந்திருக்கும் போது இந்த நினைவுகள்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டம் தரக்கூடியதாக இருந்தாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நடந்த சந்தோஷமான விஷயங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்த விஷயங்கள், சேர்ந்து கதைச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சிக்கணும். ஓகே, ஸோ அப்படியான விஷயங்களை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படும் போது அதுவும் ஒரு வகையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஓகே, நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் வைபாக மாறி கண்டிப்பாக உங்கள் நபரை உங்ககிட்ட இழுத்துட்டு எடுத்துகிட்டு சேர்க்கக்கூடிய சக்தி இந்த எனர்ஜிக்கு இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு வகையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான். ஸோ நீங்கள் அதனால் அவங்க கூட கஷ்டமான நினைவுகள்லாம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை மைண்டில் எகெயின் போடாதீங்க. அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்த நினைவுகளை திரும்ப திரும்ப நினைங்க. அது உங்களை உங்கள் காதில் அடுத்த படிக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்கிலேருந்து எப்போ கதைப்பாங்க, எப்படி கதைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த மெயினான விஷயத்த இந்த கார்டு மூலமாக செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற கார்ட்லேருந்து கிளியர் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ரீசன்ட்லி ஏதாவது மனக்கசப்பு வர விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரீசன்ட்லி இப்படி ஒரு பிரேக்கப்போ இல்லை ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இவங்க உங்ககிட்ட பேச வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு தெளிவு தரல. கண்டிப்பாக உங்களுக்குள்ளே பிரச்சனை இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே பிரச்சனை கண்டிப்பாக இது நடுவுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கேட்க போகும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் தரக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசுகிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் விட்டுருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு கூட பேசியிருப்பீங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே கிடையாது. ஒரு சிலர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படி நீங்கள் பேசின ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் தரக்கூடியதாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க நினச்சிக்க மாட்டாங்க நீங்கள் அப்படிலாம் கதைப்பீங்கன்ட்டு சொல்லி. ஸோ அதனால கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம்
இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கதைப்பாங்க. ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள திருமணத்தை பற்றி ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் இல்லைன்னா ஒரு திருமண கொண்டாட்டத்தில் உங்கள் நபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு குரூப்புக்கு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு குரூப்பில் வந்து என்ன வந்திருக்குன்னா, உங்கள் நபரை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஒரு செலிப்ரேஷனில் கூட வச்சு பார்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் வந்து பிரேக் ஆகியிருக்கு, ஸோ அதை கொஞ்சம் ஹீல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து கதைக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து அவங்களுமே தெளிவுபடுத்திக்கொள்ளணும். தெளிவுபடுத்திட்டா தான் உங்ககிட்ட வந்து கதைக்க முடியும். இல்லைண்டா அது இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து காயப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிடும். அப்படிங்கிற பயத்தினால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஓகே பண்ணிவிட்டு வந்து கதைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு உங்களுக்கும் நடுவில் இந்த ஃபேமிலி வந்து இப்போ தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபேமிலியை வந்து ஒரு நிலைக்கு சமாதானத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபேமிலி சம்மந்தத்தோடையே உங்கள் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேயா? ஸோ அதை பற்றின வார்த்தைகள் பேசுகிறதுக்கு, கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்பு எடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களாம் வந்து பேசி இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு ஸோ க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ஃபேமிலியை வச்சு கதைச்சா இதை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம். யாராவது ஒருத்தங்க அவங்க ஃபேமிலி சைடில் இருந்து உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க உங்ககிட்ட கதைக்காமல் தள்ளி போனதுக்கான காரணமே இங்கே ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து இவங்க சைடில் நீங்கள் வேணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. ஓகே, ஆனால் கூட இவங்க ஒவ்வொரு தடவும் முயற்சி செய்கிற அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியை வச்சு உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து தவறாக போயிட்டு முடிஞ்சுக்கும் இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்னென்ன பிரச்சனைலாம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் சரிப்படுத்திட்டு ரொம்ப அதிகமாகவே தெரியுது இந்த ஃபேமிலிக்கும் உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். அதனால தான் இங்கே இடைவெளி கொஞ்சம் விழுந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தெரியுது. அப்படி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்துட்ருக்க ஒரு சிலருக்கு உங்களுக்கே தோணிக்கும் உங்கள் நபர்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படிங்கிற எண்ணமும் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் நபர் வந்து கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுறாங்க உங்களை. ஓகேயா? ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது அந்த சைடில் இருந்து அவங்க வந்து கதைச்சா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி இது நீங்களே வந்து கதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இல்லைனா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 197% இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரீசன்ட்லி எப்படியாவது கதைச்சிடணும், ஏதாவது பேசணும், சண்டை போட்டாவது கதைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணுது. ஞாபகங்கள் வந்து அவங்களோட ஞாபகங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. அதாவது நீங்களே இந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்களே அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து கதைக்கணும் அப்படிங்கிற எண்ணமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்கள் நம்பர்களுக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதே சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஃபோனில் கதைக்கிறதா இல்லை மெசேஜில் கதைக்கிறதா இல்லை யாரும் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கதைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு நிலைக்கு அவங்க வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் போகுது. எந்த வழியை சூஸ் பண்ணால் உங்ககிட்ட வந்து செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த முறையில் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்க அப்படின்னும் தெரில. இப்போ ஃபோன் மூலமாக கதைக்கணும் அப்படின்னு எடுத்தாலும் கூட நீங்கள் வந்து நேரில் கதைக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் காலம் கடத்திகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே தெரியுது. ஏன்னா
இவங்க முயற்சிகள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இல்லை இவங்க வந்து பேசியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டாதே ஏதாவது ஒரு நியூஸ் உங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த நடுவில் இருக்க நபர்கள் வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்த வந்து சரியாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலை. பாதியிலே இந்த விஷயத்த அவங்க மறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதாவது இதுக்கு முதல்ல நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது, ஸோ இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், இதை பற்றி எப்படி கதைக்கிறதுன்னு யோசிக்கலாம், ஸோ நாமளாக போய் கதைக்கலாமா அப்படி இப்படி இவங்களே ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் கடத்துகிற மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கே ஒரு சரியான முடிவு தெரியல. உங்கள் நபர்களுக்கு எந்த வழியில் போயிட்டு உங்ககிட்ட கதைச்சா ரொம்பவுமே நல்லா இருக்கும், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது தெரியாததுனால கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு கொஞ்சம் மனசுக்கே கொஞ்சம் அமைதி இல்லாமல் அவங்களுமே ஒரு திண்டாட்டமாக இருக்கிற சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபேமிலி வந்து தான் இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, அவங்க தான் பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது இவங்களே ட்ரை பண்ணி திரும்பவும் அவங்களையும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்பட வைக்காமல் இந்த ஃபேமிலியை வச்சே மூவ் ஆன் ஆகி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா இந்த ஃபேமிலி சைடில் இருக்கவங்க உங்களை தவறாக புரிஞ்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் நபரை உங்ககிட்ட அணுகிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இவங்க ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோன் மூலமாக கதைக்கிறாங்கன்னாலும் சரி, ஏதோ ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால இவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னுமே ஒரு சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வரலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையிலே இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இவங்க எப்போ வரலாம் அப்படிங்கிற யோசனையை கண்டுபிடிச்சிட்டு இந்த கார்ட்லேயும் அதுதான் வந்திருக்கு. அவங்க இன்னுமும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. அதாவது சடனாக இதுக்கு முன்னாடி ஏதாவது எடுத்த முடிவுகள் வந்து தப்பாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் சடனாக ஏதோ முடிவெடுத்து அவங்களையும் காயப்படுத்திட்டு உங்களையும் காயப்படுத்த வேண்டாம் இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க பொறுமை காக்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக வந்து தெரியுது. ஸோ இங்கே உங்கள் நபர்கள் வந்து உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்களும் அவங்கள மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான டைமாக வந்து இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயத்த நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்கிறீங்க இல்லை, ஸோ உங்களில் தான் பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு அவங்க நினச்சி தான் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சரிப்படுத்துறதுக்காக நீங்களுமே கொஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணும்போது இது ஈஸியாக உங்களால் உங்களுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனையை சரிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு இங்கே வந்து கைடன்ஸாக உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் பாயில் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். பாயில் நம்பர் 1. ஹாய் பாயில் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஓகேயா? ஸோ உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட எப்போ வந்து பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்போ பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படி சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகேயா? ஸோ ஓகே, இங்கே ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே நடந்த பழைய விஷயத்துலேருந்து இன்னுமே வெளியே வராத மாதிரி தான் இருக்குது. இன்னுமே நீங்கள் அந்த காயப்படுத்திட்டு போனது இல்லை அவங்க பேசின வார்த்தைகள், ஸோ இதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதே போல் உங்கள் பார்ட்னரும் நீங்கள் பேசின ஒரு சில வார்த்தைகளை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சில வார்த்தைகள் வந்து சடனாக மறக்க முடியாததுனால இவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் யோசனை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியே வராமல் இன்னும் அதுக்குள்ளே ஒரு சிலரோட நபர்கள் வந்து சிக்கி தவிச்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே
இன்னொரு விஷயத்தையும் ஏஞ்சல் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் மனசுக்கே தெரியும் உங்கள் காதலில் அடுத்து என்ன நடக்கும், இல்லை அடுத்தவங்க நபரோட மனசில் என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா உங்கள் ஹார்ட்க்கும் உங்களோட பார்ட்னரோட ஹார்ட்டுக்கும் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்கள் நபர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். உங்கள் இதயத்துக்கு தெரியும் உங்கள் காதலர் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இந்த கார்டு வழியாக வந்து கதைப்பாங்களா, எப்படி கதைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வச்சுட்டு மற்ற கார்டுலேருந்து கிளியர் பண்ணி நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகேயா? ஸோ இங்கே கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் ஏதாவது மனசு வலிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நீங்களுமே உங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னும், உங்கள் நபருமே இல்லை என் பக்கம்தான் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு 2 பேரும் ஒரு திருப்பு முனையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் ஒரு சைடாக நிற்கிறீங்க, அதே போல் உங்கள் நபர் வந்து இன்னொரு சைடில் இருக்கார். நான் பண்ணினது தான் சரி, இல்லை நான் பண்ணினது தான் சரி அப்படின்னு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் ஒன்று வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஓகேயா? ஸோ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி, ஏன் உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்து க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதுக்காக மன்னிப்பு எப்படி கேட்குறது, நான் போயிட்டு கதைக்கிறதா இல்லை அவங்க வந்து கதைக்கிறதா அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ நீங்களுமே உங்களுக்கு நியாயம் உங்கள் சைட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அவங்க வந்து கதைச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கமும், அவங்களுக்கு நீங்கள் வந்து கதைச்சிட மாட்டீங்களா அப்படிங்கிற ஏக்கமும் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து வேறவங்கனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வந்து கதைப்பார். ஏன்னா இப்போ இருக்க சூழலுக்கு கண்டிப்பாக இவர் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியராக கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்குமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்கள் நபரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் கூடிய விரைவிலேயே சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே? ஸோ ஒரு சில விஷயத்த உங்கள் நபர் வந்து புரிஞ்சிட்டாரு. அதே போல் அந்த சைடில் இருந்து யாராவது ஒருத்தரை வச்சு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கதைக்க வருவார். ஸோ இவர் வந்து டைரெக்டாக வருவாங்களா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக வந்து கதைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல யாராவது ஒரு நபரை வச்சு அவங்க மூலமாக உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது அவங்க சைட்லேயும் இருந்து ஹெல்ப் பண்ணி உங்கள் சைடுக்கும் அவங்க தெரிஞ்ச மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கைடன்ஸ் படி இவங்க வந்து கேட்டு சில விஷயத்த வந்து சரியாக முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அதே போல் உங்ககிட்ட வந்து எப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக இங்கே வந்து கதைச்சு முடிவெடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் இங்கே கார்டு சரியாக பார்க்குறேன். ஏன்னா இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்னால் எப்படி வந்து உங்ககிட்ட பேசினா இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்க முடியும். எப்படியும் இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சே போயிட்டு இருந்தாலும் கூட சரி, ரொம்ப நாள் கதைக்காமல் இருந்தால் கூட சரி, ஆனால் இவங்க ரொம்ப வேகமாக உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் எப்படி உங்ககிட்ட வந்து கதைச்சா உங்களை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைப்பாடுகள் இவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க உங்கள் கூட வந்து சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. உங்ககிட்ட வந்து பேசணும், சில விஷயத்த வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு இவங்க சைடில் ஏதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னா கூட அதை தெளிவுபடுத்தி உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் கூடிய விரைவிலேயே ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே? ஸோ இங்கே ஒரு சிலரோட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் காதலுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும், இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன், அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி, இல்லை இன்னுமே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த காதலை வந்து சரிப்படுத்திக்கொள்ள நீ இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு உங்கள் காதலரை வந்து உங்ககிட்ட வந்து சேர விடாமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க சைடில் இருந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ரொம்ப வேகமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்தாலுமே கூட அவங்க ஆசைப்படுற வேகத்தில் உங்ககிட்ட வந்து சேர முடியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அழகான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பேசாமல் இருந்தாலும் சரி,
ஸோ இந்த 2 பேத்துக்குள்ளே இருக்க அந்த லவ் வந்து அப்படியே இருக்கத நான் இங்கே பார்க்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க ஈர்ப்பு, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும்போது ஏற்படுற சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அவங்களும் சரி, நீங்களும் சரி வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தாலுமே, உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வெளிக்காட்டுறாங்க இல்லை அப்படின்னாலும், உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ அழகான ஒரு காதல் இருக்கத நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த கொஞ்சம் ஈகோ இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஈகோனால ஓப்பன் அப் பண்ணி இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இல்லையே தவிர்த்து, கண்டிப்பாக அவங்க மனசு ஃபுல்லாக காதல் இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். பட் உங்ககிட்ட வேகமாக வந்து சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஆனால் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெழுகூட்டலாம், இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ளலாம், இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்திட்டு போனால் இந்த காதலை இன்னுமே சக்ஸஸாக ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி சொல்லி கொஞ்சம் தாமதம் படுத்தி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி அவங்க உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து எனக்கு இங்கே வந்து கார்ட்ஸ் வழியாக புரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 பேத்துக்குள்ள இந்த ஈர்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால, நீங்கள் உங்கள் நபர்கிட்ட வந்து இப்போ உங்கள் மனசுக்கு தோணும் அவங்க வேணும் அப்படிங்கிற ஈர்ப்பு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் அதிகமாக இருக்கிறதுனால, நீங்கள் கொஞ்சம் கோவமாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பேசணும் அப்படி ஆசை இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து ஏன் அப்படி கதைக்கிறாங்கல்ல அப்படி சொல்லி கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வருத்தம் கோவமாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ஒரு சிலருக்கு வந்து இருக்குது. அப்படி கோவமாக கதைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம், ஓகேயா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப வேகமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இல்லை நான் கோவமாக தான் கதைக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து காதல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கோவமான வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போவும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, உங்களுக்குள்ளே காதல் அதிகமாக இருந்தால் கூட வெளிக்காட்டிக்காமல் அவங்க பேசுகிறதுக்கு பதில் பேச்சு பேசி கொஞ்சம் ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து ஆரம்பிச்சிட்டோம், ஓகேயா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருந்தீங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப வேகமாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தும் சரி, உங்களை பொறுத்தும் சரி, இந்த காதலுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம், வலி தரக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்து அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கால் சரி, மெசேஜ் சரி அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்க பண்ணினா ஓகே. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கால் பண்ணிகிட்டே இருக்கேன், மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன், ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களாவே இன்னுமே புதுசாக ஏதாவது பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற கைடன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்குள்ளே இந்த ஃபைட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சைட்லேருந்து உங்ககிட்ட வந்து கதைக்கிற உங்கள் நபர் வந்து கண்டிப்பாக சில விஷயத்த கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யார் மேலே தப்பு, இந்த விஷயத்தில் யார் தப்பு பண்ணினா அப்படின்னு ஒரு சில விஷயத்த கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக கொஞ்சம் கோவமாக கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் காதலை வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டினால தான் பிரிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு அவங்க வெளியாகிறதையும் நான் இங்கே பார்க்குறேன், ஓகே? வெளியாகி வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து கதைப்பாங்க, ஓகேயா? ஸோ வந்து ஃபேமிலி சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகியிருந்தாலும் சரி, இவங்க அதில் இருந்தும் கண்டிப்பாக வெளியே வருவாங்க, ஓகே? இங்கே வந்து விட்டுட்டு வெளியே வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு 3வது நபர் இருந்து அவங்கனால தான் வெளியே வந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு ஸோ யாருனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான தீர்மானத்தையும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. நான் சொன்னதில்ல ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு வழியாக வந்து உறுதியாகிடுச்சு, ஓகே? ஸோ நான் இனி வந்து கார்ட்ஸ் எடுக்க மாட்டேன். ஏன்டா எனக்கு இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்கள் நபர் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ரொம்ப வேகமாக வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தெரியுது, ஓகே? ஸோ உங்களுக்கு தேவை கொஞ்சோண்டு பொறுமை மட்டும்தான். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கொள்ள முடியும், ஓகே?
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரு சிலரோட நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களை நேராக பார்த்து ஒரு சில விஷயத்த வந்து தெளிவுபடுத்தி உங்களை பார்த்து கதைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப வேகமாக உங்களை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் தூவியா. பாய், டேக் கேர்.